உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திராவிட கட்சிகளை அழிக்கவே முடியாது. ஏன்னா இது பெரியாரை முன்வச்சு தோன்றிய இயக்கம். சுயமரியாதை, பெண்ணுரிமை, சொத்துரிமை, இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் அவரால் வந்த ஒரு இடம். அமெரிக்க அதிபர் வரும்போது பல இடங்களில் நீங்க துணியை கட்டி மறைச்சிருந்தீங்க. பின்னாடி என்ன இருந்தது? குடிசை இருந்தது. அந்த மாநிலத்துல ரொம்ப ஒரு வைப்ரண்ட் கவர்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு அப்படிலாம் சொல்லக்கூடிய மோடியினால ஒரு குடிசை மாற்று வாரிய குடியிருப்ப முடிஞ்சதை கட்டுறதுக்கு. மாற்றம் வேணும் நினைக்கிறவங்க ஏன் பாஜகவை நாடி போக கூடாது? இங்க நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? பேரிடரை அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்ப நீங்க எந்த ஃபண்டும் கொடுக்காத ஒருத்தர் இது பேரிடர் இல்லன்னு சொல்றவங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்களா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள்? பாஜக நாங்க இங்க டாஸ்மாக மூடுவோம் அப்படின்னோம்னா ஏற்கனவே கர்நாடகால இருந்தாங்களா மூடி இருக்காங்களா? குஜராத்ல மட்டும் இல்ல, மகாத்மா காந்தி பிறந்த மாநிலம் அப்படின்றதுனால இல்ல. ஆனா அங்கேயும் ஃப்ரீயா எல்லாம் கிடைக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரனோட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நைட்டெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? ஊடகங்கள்லாம் சொல்லுது 18%, 5% சொல்லுது. ஏன் நீங்க தனியா நிக்கல? ஏன் எல்லாரையும் உங்க சின்னத்துல நிக்க சொல்றீங்க? நீங்க இந்துன்னு திணிக்க பாக்குறீங்க. சோ இவங்களை தாண்டி நீங்க போயிட்டு உங்களுடைய கட்சியை வளர்க்க முடியாது. அதனால தானே நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை போடுங்கிறீங்க. அதனால தானே விடுதலை சிறுத்தைகளுக்கு பாணி சின்னத்தை மறுக்கிறீங்க. ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட பம்பர சின்னம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்குது. அண்ணாமலை அந்த கட்சியினுடைய தலைவர், அவருக்கு எவ்வளவு பெரிய சங்கடம் இருக்குது. அவர் கட்டாயம் 2வது பினிஷ் பண்ணி ஆகணும். அவர் 3வது பினிஷ் பண்ணா படு கேவலமா போயிடும். அதனால அவர் பேசலாம், அவரை பத்தி ஒண்ணு இல்ல. எப்படி ஊடகங்கள் பேச முடியும்னு நான் கேட்கிறேன். நான் கர்நாடகாவுக்கு போனேன்னா நான் ஆஸ்குட்டஸ் தமிழ்நாடு பாரியா நான் அங்க வாழ்ந்துட்டு நான் வருவேன். நான் ஆந்திராவுக்கு போனாலும் என் கதை அதே தான். ஆனா நான் உத்தரப்பிரதேசத்துக்கு போனா அப்படி வாழ முடியாது. நான் ஒரு பிள்ளைய கூட்டு போறேன்னா நடுவில் ஒருத்தர் இது யாரா அப்படி கேட்கலாம் ஹிந்தியில. நான் திருப்பி கேட்டேன் அப்படின்னம்னா அவன் கூட வந்த 2 பேரை நான் அடிப்பாங்க. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு, ரொம்ப வேகமா சூடுபிடிச்சிருக்கு. இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சிகளும் மாறி மாறி குறை சொல்வது வழக்கம் தான். அதுல அண்ணாமலை அவர்கள் சொன்னது பாத்தீங்க அப்படின்னா இருபெரும் திராவிட கட்சிகளே இருக்காது தமிழ்நாட்டுல, குறிப்பாக அதிமுக இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலே திராவிட கட்சிகளுக்கு காலாவதியாகி விட்டதா? அப்படி திராவிட கட்சிகளை ஒழித்து விட முடியுமா சார்? சொல்லணும் அப்படின்னம்னா ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு பேச்சு. காரணம் என்னன்னா ஒரு கட்சியினுடைய இருப்பும் அழிவும் அந்த கட்சி எந்த இடத்துல செல்வாக்கு பெற்று இருக்கிறதோ அந்த மக்கள் கிட்டதான் அது இருக்கு. அது இன்னொரு அரசியல் கட்சி கிட்டயோ இன்னொரு சித்தாந்தத்துக்கிட்டயோ இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்ப காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல இருந்துச்சு, ஆளுங்கட்சியா இருந்தது 67 அப்புறம் அது போயிடுச்சுன்னோம்னா அதோட சேர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இல்ல, அப்புறம் ஜனதான்னு ஒண்ணாச்சு. அப்படி இப்படிலாம் போயிட்டு அந்த கட்சி இதாகி கடைசியில் இன்னைக்கு காங்கிரஸ் ஆயிட்டு ஒரு மாதிரி அது ஒரு துணை கட்சி ஆகி திமுக கூட்டணியில இருக்கு. அவ்வளவுதான், அழிஞ்சு போச்சா? ஆனா 10 எம்பிக்கள் நீங்க அவங்களோட பெரிய கட்சி அவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது எம்பி இருக்காங்களா? இங்க கிடையாது. அவங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா எத்தனை பேர் இருக்காங்க? 18 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. அப்போ எந்த கட்சியுமே சொல்லாத ஒரு விடயத்தை ஒரு அண்ணாமலை சொல்றாருன்னா இது சிறுபிள்ளைத்தனன்றதுல வேற என்னது? இப்ப திராவிட கட்சிகள் இந்த மக்களிடையே எப்படி செல்வாக்கு பெற்றதுன்னு நம்ம பார்க்கணும். அது ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. அது சுயமரியாதை, ரைட்டுங்களா, சமூக நீதி, பெண்களுக்கான உரிமை, சொத்துரிமை, இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள்ல செஞ்சிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன், இதெல்லாம் கூட விட்டுருங்க, ஐடியாலஜிக்கல் சொல்லலாம். குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு அப்படின்ற ஒரு விடயம் தெரியாதவங்களே இருக்க முடியாது தமிழ்நாட்டுல. அதுக்குதான் நந்தனத்துல போனீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங்கே இருக்கும், குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு, குடிசை மாற்று வாரியம். அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இது எப்ப வந்துச்சு? அண்ணா ஆட்சி பொறுப்பேற்ற உடனே குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு உலக வங்கியிலிருந்து கடன் பெற்று யுஎன்டிபின்னு சொல்லக்கூடிய ஐநாவினுடைய டெவலப்மெண்ட் பிளான்ஸ் அதன் கீழே வந்த கடன்களை வச்சுக்கிட்டு நிதி உதவியை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய குடிசை பகுதிகள் எல்லாத்திலையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கட்டடங்கள் இருக்கு. இன்னைக்கு
ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ம். ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் வரும்போது, அகமதாபாத்ல வரும்போது பல இடங்களில் நீங்க வந்துட்டு துணியை கட்டி மறைச்சிருந்தீங்க. ஆமா. பின்னாடி என்ன இருந்தது? குடிசை இருந்தது. அந்த மாநிலத்துல ரொம்ப ஒரு வைப்ரண்ட் கவர்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு அப்படிலாம் சொல்லக்கூடிய மோடியினால ஒரு குடிசை மாற்று வாரிய குடியிருப்ப முடிஞ்சதை கட்டுறதுக்கு டெல்லியில G20 மாநாடு நடந்த போது சுவர் கட்டியே மறைச்சிங்க. எதை மறைச்சிங்க? குடிசை பகுதியில மறைச்சிங்க. ஆனா இங்க மறைக்கிறதுக்கு அப்படி ஒண்ணுமே இல்லையே. இங்க சைதாப்பேட்டையில குடிசை பகுதி இருக்கு. அதுக்கு பின்னாடியே பாருங்க எத்தனை பில்டிங் இங்க இருக்குன்ட்டு. இதெல்லாம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு. இப்ப வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு அதுக்கு பேர் மாத்திட்டாங்க. ஓகே. ம். மாத்திட்டு 320 350 ஸ்கொயர் ஃபீட் இருந்ததை இப்ப அதிகமா கட்டி தர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இடிச்சு கட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல அங்க போயிட்டு குடிசை பகுதியில போயிட்டு அம்மா அதெல்லாம் அவ்வளவுதாம்மா திராவிடர் இது திமுக அதிமுக எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நம்ம பிஜேபி மன்னன்னா நீ என்ன அதுன்னு கேட்பாங்க. சோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விவசாய நிலங்களுக்கான ஒரு பாதுகாப்பு தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி வேற எங்கேயும் தமிழ்நாடு கேரளா மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. ம். ஏன்னா அந்த அளவுக்கான இப்ப கூட பாருங்க இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்ற போராடி பெற்றிருக்கிறோம். எதுக்கு? இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக. அப்போ எல்லாம் ஒரு ஒரு செயல்ல இப்ப ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களோட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் எப்படி அப்படின்னோம்னா ஆடு மாடு கோழி இதெல்லாம் கொடுக்குறாங்க. கோழி குஞ்சு பொரிக்கும், ஆடு குட்டி போடும், மாடு பால் தரும். சோ பொருளாதாரத்தை மேம்படுத்துறாங்க. பிள்ளைங்களுக்கு லேப்டாப். ஆமா. ம். ஸ்டாலின் எடுத்துக்கங்க, 1000 ரூபாய் ஃப்ரீ இலவச பஸ். மாணவிகள் மாணவர்களுக்கு வந்துட்டு 1000 ரூபாய் மாசத்துக்கு காலை உணவு குழந்தைகளுக்கு. ம். அப்போ நீங்க எப்படி அழிக்க போறீங்க? உங்களுடைய நிர்மலா சீதாராமன் காலை உணவை பத்தி பேசும்போது என்ன சொன்னாங்க? அதுக்கெல்லாம் நிதி இல்ல. நீங்க அழிஞ்சு போவீங்களா? இதை கொடுக்கறவங்க அழிஞ்சு போவாங்களா? ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னோம்னா அதுக்கு சப்ஸ்டான்சியேட் பண்ணணும். ஊழல்ன்றதை மட்டும் நீங்க பேசவே பேசாதீங்க. ஏன்னா ஊழல்ல வந்துட்டு உச்சபட்ச ஊழல் நீங்க தான்றத நிர்மலா சீதாராமனுடைய ஹஸ்பண்டே சொல்றாருல்ல. அதை விட உங்களுக்கு வேற எதுவும் வேணாம்னு நினைக்கிறேன். ஆமா. அந்த சான்றிதழே போதுமானது. அப்போ எந்த அடிப்படையில உங்களுக்கு வருவாங்க? ம். இது வரைக்கும் பிஜேபி வந்துட்டு இன்னைக்கு நேரத்துல 30 ஆண்டு காலமா இந்து முன்னணின்ற பேர்ல RSS என்ற பேர்ல நீங்க இருக்கிறீங்க. பிள்ளையார் ஊர்வலம் நடத்துறீங்க. அதுக்கப்புறம் வேலை தூக்கிட்டு நீங்க யாத்திரை போனீங்க. எந்த இடத்துலயாவது உங்களால ஒரு நம்பிக்கையோட ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்க முடிஞ்சுதா? இப்ப அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. எந்த அடிப்படையில? சென்னையில ஏன்னா எந்த அடிப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுக மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிருப்தியானது கண்டிப்பா அது பாஜக கிட்ட தான் போகும். எதனால? காரணம் ட்ரக்ஸ். இல்ல எந்த ட்ரக்ஸ் எங்க வித்தது? சார் இப்ப நான் ஒண்ணும் இல்ல, ஒரு 1 வீக் பிஃபோர் நான் வந்துட்டு வட சென்னை பக்கம் போயிருந்தேன் தொகுதி நிலவரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிற சாமானிய மக்கள் கிட்ட, ஏழை எளிய மக்கள் கிட்ட, அவங்க கிட்ட பேசும்போது சொன்னீங்க அப்படின்னா எல்லாருமே அதான் சொல்றாங்க, ட்ரக்ஸ்ங்கிறது இங்க ரொம்ப அதிகப்படியா வந்து புழங்கிக்கிட்டு இருக்கு. இதே அதிமுக பீரியட்ல அந்த அளவுக்கு கிடையாது, இப்ப வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. சின்ன சின்ன பசங்க கூட ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையே வந்துட்டு இந்த ட்ரக்ஸ், டாஸ்மாக் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்ல வரேன். ட்ரக்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய, அதிகமா புழக்கத்துல இருக்கக்கூடிய 10 மாநிலங்களுடைய லிஸ்ட இந்த முதலமைச்சர் வந்துட்டு பொதுக்கூட்டத்திலே சொன்னாரா இல்லையா? ஆமா. அதுல தமிழ்நாடு இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? இதே ட்ரக்ஸை பத்தி பேசும்போது நான் இந்த ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து காட்டும் போது எந்தெந்த மாநிலத்துல எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் சொன்ன டேட்டாவே எடுத்து நான் இங்க வெளியிட்டேனே. ஏன் அதுல எல்லாம் இல்ல? இப்போ கஞ்சா புழக்கம் அப்படின்றது வந்துட்டு இருக்கு, இந்த போதைப் பொருள் பெருக்கம் இருக்கு அப்படின்னா இல்லன்னு சொல்ல முடியாது. இல்ல சுத்தமா இல்லன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது இந்தியால. அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக பீரியட்ல கண்ட்ரோல் பண்ணாங்க, இவங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல 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 நான் கேக்குறது என்ன அப்படின்னா அதிமுக பீரியட்ல எந்த அளவுக்கு இருந்ததுன்றது நமக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சதா நீங்க சொல்றீங்க. இப்ப நான் சைதாப்பேட்டையில தென் சென்னையில இருக்கேன், மத்திய சென்னையில இருக்கேன், மத்த இடங்களுக்கு எல்லாம் நான் போறேன் வரேன், இங்கெல்லாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்ல. இப்ப நீங்க வட சென்னைக்கு போறேன்றீங்க. ஓகே, நான் உங்களதை வந்துட்டு நான் மறுக்கவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த போதைப் பொருள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய கடற்கரையில இருந்து உள்ள வந்ததா இல்ல இந்தியாவுடைய மத்த பகுதி குஜராத் இல்லாட்டி மத்த இடங்கள்ல இருந்துட்டு உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் பரவுனதா? இதான் நீங்க வந்துட்டு இப்போ ஒரு ஒரு ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ணீங்க. ஆனா எங்க இருந்து கடத்தல் பண்ணிட்டு இருந்தாரு அவரு? எங்க இருந்து பண்ணிட்டு இருந்தாரு? நார்த் இந்தியால இல்ல, டெல்லியில இருந்து பண்ணிட்டு இருந்தாரு. சோ அதை ஏன் நீங்க தடுக்கல? NCB அதை ஏன் ED தடுக்கல? EDக்கு முதல் வேலை அதுதான். அதுல இருந்துதான், அதாவது
போதைப் பொருள் விற்பனையில இருந்துட்டு வரக்கூடிய மணி லாண்டரிங்கை தான் தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே. புரியுதுங்களா? அது அவங்க பண்ணல. அங்க இருந்து தான் அது நடந்துச்சு. ஆளு இங்க இருக்கிறான், ஆனா நடந்தது டெல்லியில. டெல்லி போலீஸ் கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குது? உள்துறை அமைச்சகத்திட்ட இருக்குது. எவ்வளவு காலமா அவங்க நடத்திட்டு இருந்தாங்க? 3.5 வருஷமா. எங்க அதிகமான போதைப் பொருள் வந்துட்டு பிடிபடுது? குஜராத் கோஸ்ட்ல. குஜராத்ல வந்து இறங்கும் போது. ஏன் குஜராத் கோஸ்டுக்கு வந்து இறங்குது? அப்போ இது வந்து இந்த நாட்டுக்கான ஒரு அச்சுறுத்தல். இந்த நாட்டுக்குள்ள போதைப் பொருள் வர்றதை வந்துட்டு தடுக்கணும். அதுதான் வந்துட்டு நீங்க முக்கியமா செய்ய வேண்டியதுபடிய இது தமிழ்நாட்டுல எங்க திரும்பினாலும் கிடைக்குது அப்படின்னு நீங்க சொல்றது அப்படின்றதெல்லாம் மகா பொய்ன்றது மட்டும் இல்ல, உண்மையை வந்துட்டு நீங்க வேணுட்டு திசை திருப்பி தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் பண்றது அர்த்தம்ன்றதுதான் நாங்கெல்லாம் வச்ச டேட்டாவுடைய தரக்கூடிய உண்மை. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றது ஒரு வாதமாக எடுத்துக்கலாம். இன்னொரு வாதம் என்னன்னா, சரளமா அந்த எல்லார்கிட்டயும் புழங்குது, சரளமாக இருக்கு. படிப்படியா டாஸ்மாக குறைப்பன்னு சொன்னீங்க, எங்க குறைச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அது உண்மைதான். அதெல்லாம் இப்ப டாஸ்மாக பொறுத்த வரைக்கும் உண்மைதான். அது யார் வந்து குறைக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். பாஜக வந்துட்டு நாங்க இங்க வந்து டாஸ்மாக மூடுவோம் அப்படின்னோம்னா, ஏற்கனவே கர்நாடகால இருந்தாங்களா அவங்க மூடி இருக்காங்களா? ஏற்கனவே இப்ப மராட்டியத்துல இப்போ அவங்களுடைய அரசு தான் நடக்குது, மூடி இருக்காங்களா? ராஜஸ்தான்ல அவங்களுடைய அரசு தான் இப்ப கூட வந்திருக்குது, மூடிட்டாங்களா? மத்திய பிரதேசத்துல மூடிட்டாங்களா? உத்தரப்பிரதேசத்துல மூடிட்டாங்களா? குஜராத்ல மட்டும் இல்ல, என்னன்னா மகாத்மா காந்தி பிறந்த மாநிலம் அப்படின்றதுனால இல்ல, ஆனா அங்கேயும் ஃப்ரீயா எல்லாம் கிடைக்குது. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னோம்னா, பிரச்சனைய வந்துட்டு உங்களுடைய அருகதையில இருந்து பேசுறீங்க. நாங்க ஆட்சியில இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் போதைப் பொருளை நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியல அப்படின்னோம்னா தமிழ்நாட்டின் மீது அது ஒரு குற்றச்சாட்டை சொல்லாதீங்க. இதை வந்துட்டு பகுப்பாய்வு செய்ய தெரியாத மக்களுக்கு தான் இங்க ரொம்ப முக்கியம். அடுத்தது சொல்லுங்க. மழை வந்தப்ப வந்து யாரும் எங்களை வந்து பாக்கல, எந்த எம்பியுமே வந்து பாக்கல, ஈவன் ஒரு கவுன்சிலர் கூட எங்களை வந்து எட்டி பார்க்கவே கிடையாது. நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தோமே, யாரு வந்து பாத்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது உண்மையுமே நியாயமான கேள்விதான். நியாயமான கேள்விதான். பிஜேபி இருந்து யாராவது வந்து பாத்தாங்களா? பிரதமர் வந்து பார்த்தாரா? அந்த மக்களுக்கு வந்து பிரதமர் வரணும்னு அவங்க எதிர்பார்க்கலையா சார்? நாங்க ஓட்டு போட்டோம், நாங்க நம்பினோம் ஒரு ஆளு. ஏங்க, சாதாரண மக்கள் வந்துட்டு எதை வேணாலும் சொல்லட்டுங்க. சாதாரண மக்கள் வீட்டுலதான் பிறந்த பிள்ளைங்க தான் அரசியல் விவரம் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க இல்லையா? அவங்களாட்டமே நீங்க இருப்பீங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு அதிகமா தானே தெரியும் ஒரு ஊடகவியலாளரா. அதே மாதிரி ஒரு படிச்ச பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு சாதாரண மக்களை விட அதிகம் தானே தெரியும். இப்ப நீங்க சொல்லக்கூடிய நார்த் மெட்ராஸ்ல நாங்க பார்க்கதான் போறோம். அங்க யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றதான் பார்ப்போம். புரியுதுங்களா? ஆர்சி கனகராஜ் ஜெயிக்கிறாரா இல்ல ஏற்கனவே எம்பிஆர் இருந்தவர் ஜெயிக்கிறாரா அப்படின்றது பார்ப்போம். ஒரு வாதத்துக்காக நீங்க விக்கிறீங்க. ஆனா நான் உண்மையை பேசுறேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, போதைப் பொருள் தடுப்பு அப்படின்ற ஒரு விடயம் அப்படின்றது இந்திய ஒன்றிய அரசனுடைய நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பெருவனுடைய ஒட்டுமொத்த பொறுப்பு. அவங்களுக்கு இந்த மாநிலத்தினுடைய அரசு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்ட்டு இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சரோ அமைச்சகமோ சொல்லியிருக்கா. இதுதான் ஒண்ணு. இன்னொரு விஷயம் வந்துட்டு, இந்த மழை நீர், இந்த வெள்ளம் பாதிப்பு பேரிடர்லான்னு வரும்போது இங்கேயும் நடந்தது, தென் மாநிலங்களையும் நடந்துச்சு, மாவட்டங்களையும் நடந்துச்சு. இங்க வந்து நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? பேரிடரை அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இல்லன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்ப நீங்க எந்த ஃபண்டும் கொடுக்காத ஒருத்தர் இது பேரிடர் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்களா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள்ன்ட்டு? அவங்க அண்ணா ஆசை பண்ண ரெண்டாவது விஷயம் பேர் மக்களோட மக்களா போய் நின்று இருக்கலாம்ல சார். இல்லைங்க, மக்களோட மக்களா போய் நின்று இருக்கிறது நிக்கல அப்படின்றது வந்துட்டு ஒரு அதிருப்தி அப்படியே எடுத்துக்கிறேன். அது யாருக்கு போகும்? எதுவுமே செய்யாதவனுக்கு போகுமா? அட்லீஸ்ட் எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக போகுமா? அப்ப நீங்க சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள் எங்க இந்த அழியும்? நீ அந்த இடத்துலயே இல்ல, நீ காசும் கொடுக்கல, ஆனா திட்டங்களுக்கு மட்டும் லட்சக்கணக்கில் நீங்க ஒதுக்குறீங்க இல்லையா? கேட்காத போதே 273 கிலோமீட்டருக்கு 10,000 கோடி ஒதுக்குனீங்களே, அங்கத்துக்கும் இங்கத்துக்கும் ஒரு 2,000 4,000 கோடி ஏன் ஒதுக்கல? இந்த தமிழக அரசு 4,800 கோடி செலவு பண்ணிருக்கு இந்த 2 மழைக்குமான காம்பன்சேஷனா கொடுத்துருக்கு மக்கள் கிட்ட. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். போய் சேரல அப்படின்னு சொல்றாங்கன்னா தட் இஸ் கிரீவன்ஸ். அது மனக்குறை, அது நிச்சயமா தீர்க்கணும். அதுல ஒரு அதிருப்தி ஏற்படும், அது கட்டாயம் எதிர்கட்சிகளுக்கு தான் ஓட்டு விடும். ஆனா யாருக்குமே எதுவுமே கிடைக்கல, யாருக்குமே எதுவுமே செய்யல அப்படின்றதெல்லாம் இல்லை. யாருக்குமே எதுவுமே செய்யல அப்படின்ற குற்றச்சாட்டு பாஜகவை தான் போய் சேரும். மாற்றம் வேணும், திராவிட கட்சிகளே வேண்டாம் நினைக்கிற ஒரு பகுதி, ஒரு கோஷ்டி இருப்பாங்கல்ல சார். மாற்றம் வேணும் நினைக்கிறவங்க ஏன் பாஜகவை நாடி போக கூடாது? அப்ப இந்த நாடு 10 ஆண்டு காலத்துல வந்துட்டு பாஜகவை நாடி நின்று என்ன ஆச்சு யோசிப்பாங்கல்ல. இந்தியா வல்லரசா இருக்குல்ல சார், 5வது இடத்துக்கு போயிருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் தனி மனிதனுடைய பர்ச்சேஸ் பவர்ல எத்தனாவது இடத்துல இருக்கீங்க நீங்க? 129வது இடத்துல இருக்கீங்க.
அதுவும் உச்சபட்ச கணக்கு சொல்றான், $9,000 சொல்றான் ஒரு தனி மனிதனுக்கு. ஆனா உள்ளபடி இங்க பாத்தீங்கன்னா $2,000 தான். ம். நான் என்ன கேக்குறேன்னா, 25 கோடி பேரை நான் வறுமை கோட்டுல இருந்து நான் மீட்டு இருக்கிறேன்றாரு மோடி. இன்னமும் 82 கோடி பேருக்கு ரேஷன் அட்டைகளின் மூலமா இலவசமா உணவுப் பொருட்கள் வழங்குறது, அரிசி கோதுமை அப்படின்னா, உங்களுடைய ஆட்சியில வந்துட்டு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது? அப்போ உங்களுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு எந்த மக்கள் விரும்புவாங்க? ம். அவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சிட்டீங்க அதோட. அவ்வளவுதான். நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க கேக்குறீங்க, ம். இதுக்கு இவ்வளவு சாதாரணமா மக்களே பதில் சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க திராவிட கட்சிகளை குறை சொல்றது இருக்கட்டும், இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நித்தி ஆயோக் கொடுக்குற இண்டெக்ஸ் நேத்தோட ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா துறை ரீதியா தமிழ்நாடு முன்னேற்றம் இடத்துல இருக்குது. கண்டிப்பா. ம். வறுமை கோட்டுல இங்க ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே நாடு தழுவிய அளவுல இப்ப 20%ன்னா இங்க 2% கூட கிடையாது. இங்க பட்டினி சாவுகள் கிடையாது. இந்த மாநிலத்துல பட்டினி சாவுகளே கிடையாது. இன்னைக்குதான் நிர்மலா சீதாராமன் 5 கிலோ அரிசி ஒருத்தர் கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டுல ரொம்ப காலமா கொடுத்துட்டு வராங்க. அதற்கான காம்பன்சேஷன் கூட இந்திய ஒன்றிய அரசு மறுத்தது ஜெயலலிதா பீரியட்ல. பத்தி பரவாயில்ல நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா 1188 கோடி கொடுத்தாங்க. ம். ம். சோ திராவிட கட்சிகளை அழிக்கணும் அப்படின்றதெல்லாம் நியர் இம்பாசிபிலிட்டி. ஆனா நீங்க சொல்லக்கூடிய இன்னொரு இடம் இருக்குது, மாற்று அரசியல் அப்படின்னு. ஆமா. அந்த மாற்று அரசியல் வந்துட்டு இந்த மக்களிடையே தோன்றக்கூடிய நாம் தமிழர் போன்ற ஒரு கட்சிகள்கிட்ட தான் அது போகுமே ஒழிய கட்டாயம் பிஜேபி போன்ற ஒரு கட்சிக்கு வந்துட்டு போகவே போகாது. காரணம் என்ன அப்படின்னம்னா, தமிழனுடைய உளவியலுக்கு நேர் எதிரான ஒரு கட்சி பிஜேபி. அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்திலயும் இந்துத்துவானது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆன்மீகத்தை இன்னும் நாடி நிரூபிக்கப்படல. போறவங்க இருக்காங்க. ஊடகத்துல இருக்கிற நீங்க தான் சொல்றீங்க இந்துத்துவா வந்துருச்சு, பிஜேபி வளர்ந்துருச்சு, நீங்க எல்லாரும் போயிட்டு அந்த ஓட்டு வங்கி உயரும் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப இல்லைங்க. கான்பிடண்டா இருக்காங்களா சார்? எங்களுக்கு வந்து ஏங்க, நாங்க- அவங்க கான்பிடண்டா இருக்கிறது வேற விஷயம். நாங்க தோத்தே போனாலும் எங்களுக்கான ஓட்டு வங்கி வந்துட்டு இரட்டை இலக்கத்துல இருக்கும் அப்படின்னு இல்லைங்க, சொல்றீங்க. இரட்டை இலக்கு நீங்க இரட்டை இலக்கத்துக்கு போயிட்டீங்க. 19% இங்க எல்லாம் கருத்து கணிப்பு வந்துச்சு இல்ல, 19% வந்துருச்சு கருத்து கணிப்பு எல்லாம். அப்புறம் என்ன, அப்புறம் அண்ணாமலை என்ன சொல்றது, இங்க இருக்கிற தொலைக்காட்சிகளே சொல்லுது. அண்ணா இருக்கட்டும், நான் என்ன கேக்குறேன் அப்படின்னம்னா, மத்தவங்க சொல்றது அண்ணாமலை சொல்றதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. ஏன்னா அண்ணாமலை அந்த கட்சியினுடைய தலைவர், அவர் 4 பேரை பூஸ்ட் பண்ணணும், அவருக்கு எவ்வளவு பெரிய சங்கடம் இருக்குது, அவர் கட்டாயம் 2வதாவது பினிஷ் பண்ணி ஆகணும், அவர் 3வதா பினிஷ் பண்ணானா படு கேவலமா போயிடும். அதனால அவர் பேசலாம், அவரை பத்தி ஒண்ணு இல்ல. எப்படி ஊடகங்கள் பேச முடியும்னு நான் கேக்குறேன். இப்போ தமிழருடைய உளவியல் தெரியும், இங்க மதவாதம் எடுப்படாது. இங்க நீங்க ஒரு பொருள் ஒரு துணி வாங்கணும்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு கவிதா, எந்த கடைன்னு தான் பாக்குமே ஒழிய அது யாருடைய கடைன்னு பார்க்காது. ஆமா. பாஜகவுக்கு என்னன்னா அது யாருடைய கடைன்னு பார்த்து வாங்க அப்படின்னு. நீங்க வந்துட்டு ஒருவேளை நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தீங்க அப்படின்னா நீங்க பாய் கடையில போயிட்டு ஒரு மட்டன் வாங்குவீங்க, அது எப்படி அறுக்கப்பட்ட ஆடு அப்படின்லாம் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அது பாய் விற்கிறாரு, நான் தொட்டு தொட்டு வாங்கிட்டு இருக்கிறேன் எங்க அம்மா அப்பா காலத்துல இருந்து, அதோட முடிஞ்சு போச்சு. நீங்க மீன் கடைக்கு போனாலும் அதே தான். இல்ல உங்களுடைய புள்ள, இல்ல உங்களுடைய தங்கச்சி தம்பி, அவங்க வந்து ஆன்லைன்ல வாங்கும்போது எந்த இடத்துல இருந்து கொடுக்குறாங்க, அது யாருடைய கடைன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனா பிஜேபி இதெல்லாம் நிர்ணயிக்கணும்னு நினைக்குது. சோ அதுதான் சொல்ல வரேன். தமிழருடைய ஏன் இப்ப கர்நாடகத்துல ஏன் தோத்தாங்க, ரொம்ப சிம்பிள். அந்த மக்கள் ஒரு காஸ்மோபாலிட்டன் பீப்புள். எக்ஸப்ட் அந்த மங்களூர் உடுப்பி பெல்ட்டை தவிர என்டையர் கர்நாடகாவும் பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்களோ நஷ்டப்படுறாங்களோ அவங்க ஒரு காஸ்மோபாலிட்டன், எல்லாரும் கலந்து வாடக்கூடிய ஒரு சமூகம். அந்த சமூகத்துல இவங்களை கொண்டு வந்து விட்டது ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. ஒரு காதலனும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அங்கிருந்து ஒரு 4 பேர் வந்துட்டு அற விடுறான் 2 பேருக்கும், முடிஞ்சு போச்சு. அதான் சொல்ல வரேன். உளவியல் அப்படின்ற பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை. ஆனா திமுகவோ அதிமுகவோ ஆட்சியில் இருக்கும்போது ஊழல் நடக்குது, ஒரு மோடி இருக்கும்போது ஊழல் நடக்குது. இங்க 100கணக்கில் நடக்குதுன்னா அங்க 1000கணக்கில் நடக்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா உளவியல் படி பாத்தீங்கன்னா நாங்க சுதந்திரமா இவங்களோட வாழறோம், ஆனா நாங்க வாழ முடியல. இப்ப கேரளால பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட், எந்த அரஸ்மெண்ட்டும் இருக்காது. நான் போயிட்டு அங்க இறங்கலாம், நான் கோயிலுக்கும் போலாம், கொலக்கரைக்கும் போலாம், நான் என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாமே இருக்கும். எந்த விதமான எதுவும் அரஸ்மெண்ட் இருக்காது. நான் கர்நாடகாவுக்கு போனேன்னா நான் ஆஸ் குட் அஸ் தமிழ்நாடு மாதிரியே நான் அங்க வாழ்ந்துட்டு நான் வருவேன். நான் ஆந்திராவுக்கு போனாலும் என் கதை அதே தான். ஆனா நான் உத்தரப்பிரதேசத்துக்கு போனா அப்படி வாழ முடியாது. புரியுதுங்களா? நான் ஒரு பிள்ளைய கூட்டு போறேன்னா நடுவில் ஒருத்தர் நிறுத்தி இது யாருடா அப்படின்னு கேட்கலாம். என்ன ஹிந்தியில என்ன நிறுத்தி ஒருத்தன் கேட்கலாம். நான் திருப்பி கேட்டேன் அப்படின்னம்னா அவன் கூட வந்த 2 பேரை நான் அடிப்பாங்க. இப்போ எதை சூஸ் பண்ண அந்த தென்னிந்தியா சொல்லுங்க பாப்போம். அங்கேயே வட இந்தியாலே தூக்கி போட போறாங்க, அது வேற விஷயம்.
அப்போ என்னன்னா தமிழருடைய உளவியலுக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்ணாமலையும் பிஜேபியும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதனாலதான் 30 ஆண்டுகளா நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு பிள்ளையார் ஊர்வலம் விடுறீங்க, வேலை எடுத்துட்டு போறீங்க, என்னென்னவோ பேசுறீங்க. உங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாத காரணம் தமிழனுடைய உளவியலை புரிந்து கொள்ளாததே. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா நீங்க வளரலாம். ஆனா அப்போ நான் சொல்ல வரேன், நீங்க திராவிட கட்சிகளை அழிக்கவே முடியாது. ஏன்னா இது பெரியாரை முன்வச்சு தோன்றிய இயக்கம். சுயமரியாதை, பெண்ணுரிமை, சொத்துரிமை, இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் வந்துட்டு அவரால் வந்த ஒரு இடம். இது இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இங்கெல்லாம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. தோக்கிறது ஜெயிக்கிறது வேற. இந்த திமுக ஜெயிக்கும், அந்த அதிமுக வரும், அதிமுக தோக்கும், இவங்க ஜெயிப்பாங்க, இதெல்லாம் வேற. ஆனா நடுவுல நீங்க வரவே முடியாது. அப்படி வரக்கூடிய கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க ஏன் இத்தனை நாள் போயிட்டு நீங்க அந்த ராமதாஸோட தைலாபுரத்துல போயிட்டு நீங்க கடந்தீங்க? ஏன் ஒரே ஒரு 6% ஓட்டு வாங்கின இவர் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரனோட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நைட்டெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? ஊடகங்கள்லாம் சொல்லுது 18%, 5% சொல்லுது. ஏன் நீங்க தனியா நிக்கல? ஏன் எல்லாரையும் உங்க சின்னத்துல நிக்க சொல்றீங்க? அப்ப இதுதான் அடிப்படை. சோ நீங்க ஒரு தேர்தலுக்காக எதையும் பேசலாம். அது இது கிட்டத்தட்ட போர் மாதிரிதானே, அப்படிதான் போடுறாங்க எல்லாருமே. வார் 2024. பட் தேர் டு ஒரு தலைவரா இருக்கிறவர் வந்துட்டு அவர் பேசுற வார்த்தையில வந்துட்டு கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் இருக்கணும்னு யோசிக்கணும். இது அண்ணாமலை யோசிக்காமலே பேசுறாங்க. கண்டிப்பா ஒவ்வொரு முறையும் பாத்தீங்க அப்படின்னா மோடி வரும்போதும் திமுக வர்சஸ் பாஜக அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காரு. அதிமுகவை பெரிய அளவுல விமர்சனம் பண்றது இல்லை. இதுக்கு காரணம் வந்துட்டு மறைமுக பாசம், ஆதரவு அப்படின்னு இருந்துட்டா கூட அவருடைய மெயின் அவர் இதுவே பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி அப்படின்றத காட்டுவதற்காக தான் பண்றாரு. உண்மையிலே அப்படிதான் நடக்குது. இப்ப அவங்களுக்கு வந்துட்டு உள்ளபடியே சொல்றேன், பாஜக அவனுடைய எதிரி திமுகவா அதிமுகவா கிடையாது. பாஜக அவனுடைய எதிரி வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளும் நாம் தமிழரும் தான். திமுக இல்ல பேசட்டும். நீங்க இங்க ஆட்சியில இருக்கிறதுனால அவர் ஸ்டாலினை குறி வைக்கிறாரு, இவர் ஆட்சியில இருக்கிறதுனால ஸ்டாலின் மோடியை குறி வைக்கிறாரு. ஐடியாலஜிக்கலா நீங்க வாங்க. கண்டினியூஸா வந்துட்டு இவங்களை எதிர்க்கிறது அப்படின்றது கார்பரேட் அரசியல் இருந்துட்டு, சனாதன அரசியல் இருந்துட்டு, நீங்க சொல்லக்கூடிய அந்த பாசிச அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா தாக்குறதே திருமாவளவன் தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அடுத்தபடியா இங்க அடையாள அரசியல் பண்ணக்கூடியது நாம் தமிழர் கட்சி. அது தமிழன்னு அடையாள அரசியல் பண்ணுது. நீங்க இந்துன்னு திணிக்க பாக்குறீங்க. சோ இவங்களை தாண்டி நீங்க போயிட்டு உங்களுடைய கட்சியை வளர்க்க முடியாது. அதனால தானே நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை போடுங்கிறீங்க. அதனால தானே விடுதலை சிறுத்தைகளுக்கு பாணி சின்னத்தை மறுக்கிறீங்க. எதுக்கு நீங்க செய்யறீங்க? சாதாரண கட்சிகள் இது ரெண்டும் ஏன் இதுங்களோட போயிட்டு மோதுறீங்க? நீங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட பம்பர சின்னம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்குது இல்ல? ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னா இவங்க எல்லாம் ப்ரோ தமிழ் ரைட்டுங்களா? இவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி மதவாதத்திற்கு எதிரான அரசியல் பண்றாங்க. சோ இவங்க தான் இவங்களுடைய இது. இவர் தான் ஸ்டாலின் தான் சொல்றாரு, எங்க கட்சியில இருக்க 90 பேர் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. இவங்க ஒண்ணும் எதிரி கிடையாது. இவங்க ஆட்சியில இருக்கிறதுனால எதிர்க்கிறாரு, ஆட்சியில அவர் இருக்கிறதுனால இவர் அவர் எதிர்க்கிறாரு. ஆனா இதையெல்லாம் தாண்டி மோடியினுடைய ஆட்சி மீண்டும் வந்துச்சு அப்படின்னா அது பாசிசத்துக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் போன்ற அவர்களுடைய பேச்சு தான் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப பெரிய சவாலா இருக்கும். கண்டிப்பா. இப்ப ப. சிதம்பரம் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா காரைக்குடியில வந்துட்டு பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு. அங்க இருக்கிற மக்கள் வந்து கடுமையான அளவுல அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. 5 வருஷமா நீங்க உள்ள வரவே இல்ல, எங்களுடைய மாவட்டமானது பின்தங்கிதான் இருக்கு, இங்க பெருசா தொழில் வளர்ச்சி எதுவுமே இல்ல, தண்ணிக்கு கூட ரொம்ப பஞ்சமா தான் இருக்கு, என்ன பண்ணுனீங்க? ஏன்னா வந்துட்டு அங்க காங்கிரஸுடைய கோட்டை அப்படின்னு வந்து சொல்லப்படுது சிவகங்கை தொகுதி. அங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கேயும் கடுமையான எதிர்ப்பு. இந்த பக்கம் வேலூர்ல துரைமுருகன் மகன் கதிரானந்த் நிக்கிறாரு, அங்கேயும் வந்துட்டு கடுமையான எதிர்ப்பு தான் வந்திருக்கு. காரணம் என்னன்னா அங்கேயும் வந்து பெரிய லெவல்ல டெவலப்மெண்டே கிடையாது, நிறைய இடங்கள்ல சாலை வசதி கூட இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா திமுக பெரிய அளவுல மக்களுக்கு சேவை செய்வதில் வந்து பின்தங்கி உள்ளதோ சார்? இல்ல, இப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த கிரிவன்சஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்ப இந்த மழை வந்த போது நீங்க யாரும் வரலன்னு ஒரு கவுன்சிலரை பார்த்து மக்கள் கேட்கறதுன்றது சரியான கேள்வி. ஏன்னா அவன் அதைத்தான் ஜெயிச்சு அவனுக்கு முதல்ல அட்லீஸ்ட் சாப்பாடு கொடுக்காத ஒரு கவுன்சிலர் வந்து நிக்கணும். பெரிய பெரிய இடங்கள்ல வந்துட்டு திட்டங்களை கொண்டு வரலையே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு நியாயமான கேள்வி. அது ப. சிதம்பரமா இருக்கட்டும், இல்ல அவருடைய பங்கனா இருக்கட்டும், இல்ல இங்க வந்துட்டு துரைமுருகனுடைய மகனா இருக்கட்டும், கதிரானந்தா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி,
நீங்க அதை செய்யல அப்படின்னம்னா நீங்க மக்களுடைய கோபத்தை நீங்க சந்திச்சுதான் தீரணும். ம். அது எதிர் ஓட்ட ஆகுமானா ஆகும். அது இருவேறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனா யாருக்கு போகும்? ம். அங்கதான் இருக்கு. அங்கதான் அதிமுக தான் வரும். இவங்களுக்கு வரவே வராது. ம். ஏன் அப்படின்னம்னா திமுக ஆட்சியில் இருந்தாலும் கூட மோடி அரசு திட்டங்களை நிறைவேற்றுறதுன்னா நிறைவேற்றிருக்கலாம்ல. கண்டிப்பா. நிறைவேற்றுறாங்களா? இல்லையே. இருக்கிற ஃபேக்டரிஸை இவங்க பொதுத்துறை நிறுவனங்கள் விற்கிறாங்களே ஒழிய அவங்க ஒன்றும் தொடங்கலையே. ம். அப்ப எதுக்கு இவங்களுக்கு போய் ஓட்டு போட போறாங்க? சோ அங்க இருக்கக்கூடிய அதிருப்தி இது வந்துட்டு அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு தான் போகும். சோ அதிமுக போன தேர்தலில் 25%, இப்ப நிச்சயம் 30 இல்லாட்டி 32% ஓட்டு வாங்க. தட் இஸ் ஃபார் ஷியோர். அது எல்லா இடத்துலயுமே இருக்குது கிட்டத்தட்ட. அதனாலதான் திமுக நிறுத்தக்கூடிய பல கேண்டிடேட்ஸ் அவங்க நிறுத்தலையே. ம். ஒரு வேட்பாளர் வந்துட்டு திண்டுக்கல்ல வந்துட்டு 5,36,000 வாக்குல ஜெயிக்கிறாரு. அவர் நிக்கலையே. அந்த தொகுதியை தூக்கி கம்யூனிஸ்ட் கிட்ட கொடுத்துறாங்க. ஏன் கொடுத்தாங்க? ம். தோத்துருவாங்க அப்படின்றது இல்ல, தோக்கலாம் மாட்டாங்க, அது வேற. அதிருப்தி. அது. இந்த அதிருப்தி எங்க ஒலிக்கும்னா 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஒலிக்கும். சோ அதனால இப்பவே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, விட்டு கொடுத்துடுறாங்க, ஆளை மாத்திடுறாங்க. இதுதான் நடக்கும். கண்டிப்பா. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி.